இந்த காணொளியை காணக்கூடிய உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். பிஏசிஎல் நிதி நிறுவன முதலீட்டு திட்டங்கள் மூலம் நம் செலுத்தியிருக்கக்கூடிய பணத்தை எவ்வாறு திரும்ப பெறுவது, கமிட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எவ்வாறு சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது, அது சம்மந்தமாக தான் நம்ம சேனலில் வீடியோவாக பதிவு பண்ணிட்டு வரேன். தொடர்ந்து எவ்வளோ தான் வீடியோ பதிவு பண்ணி எவ்வளோ தெளிவான முறையில் உங்களுக்கான அறிவுரைகளையோ ஆலோசனைகளை வழங்கினாலும் ஒரு சிலர் வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு மனதளவில் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதனால தான் தொடர்ந்து இந்த சேனலில் இதற்கான பதிவுகளை பதிவிடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கே நான் வந்துட்டேன். ஏன்னாக்கா ஒரு சிலர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தேனாக்கா இந்த வீடியோவில் நிறைய இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் பணத்தை கொடுத்த பாடே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பணத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்துல நான் இல்லை, கண்டிப்பாக இல்லை. மாண்புமிகு ஓய்வு பெற்ற லோதா கமிட்டியும் செபியும் தான் இதற்கான வழிமுறைகளை சொல்லிட்டு வராங்க. அந்த வழிமுறையை பின்பற்றி நம்மளுடைய பணத்தை எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் மட்டும் தான் நான் வீடியோ பதிவின் மூலமாக சொல்லிட்டு வரேன். இருந்த போதிலும் இப்போது அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 நியர்பை இருக்கிறீங்க, அவ்வளோ பேர் இருக்கிறீங்க. இதில் ஒரு சிலர் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள் அடிப்படையில் நான் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அறிவுரைகளையோ வழிமுறைகளையோ சொல்லாமல் விட்டுட்டோனாக்கா கண்டிப்பாக நிறைய பேர் பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மனதளவில் என்ன அளவில் தேர்த்திக்கிட்டு மறுபடியும் ஒரு பதிவை இங்கே பதிவு பண்ணியிருக்கிறேன். மற்றபடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு என்ன மாதிரியான அடிப்படையில் இந்த ரீஃபண்ட் விஷயம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொளி நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். 26/9/2024 அன்று உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை கமிட்டிக்கும் செபிக்கும் பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளி மூலமாக மிக சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. பிஏசிஎல் நிதி நிறுவன முதலீட்டு பணத்தை திரும்ப பெறுவதற்காக முதலீட்டாளர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடந்த 26/9/2024 அன்று கோர்ட் 13வது அமர்வில் 301வது வழக்காக பிஏசிஎல் நிதி நிறுவனத்தினுடைய வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த காணொலியானது ஆஃபீஸ் ரிப்போர்ட்டு முன்னாடி, அதாவது வழக்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் வாதாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கின் முன்னுரைக்கு தான் இங்கே பார்க்குறீங்க. அடுத்தபடியாக இந்த முன்னுரை பகுதியின் எல்லா வழக்குகளையும் விசாரித்த உச்ச நீதிமன்றம் அடுத்த கட்டமாக ஒரு சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவு யாருக்கு நல்ல வகையில் அமையப்போகுது அப்படின்னு பார்த்தாக்கா முதலீட்டாளர்களுக்கும் மற்றபடி ஏற்கனவே பணம் வாங்கினவங்களுக்கு கூட இந்த ஒரு உத்தரவு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த உத்தரவு என்னன்னு பார்ப்போம் வாங்க. உச்ச நீதிமன்றத்தில் கோர்ட் நம்பர் 13/301வது வழக்காக வந்த பிஏசிஎல் நிதி நிறுவனத்தினுடைய வழக்கை தான் இங்கே பார்க்குறீங்க. அதனுடைய விவரங்களை அடங்கிய ஒரு கோப்பு காட்சியை நீங்கள் இங்கே காணொலியாக காண்கிறீர்கள். இந்த வழக்கானது 26/9/2024 அன்னைக்கு ஹியரிங் எடுத்துக்கினாங்க. அந்த ஹியரிங்கில் முக்கியமான ஒரு சில விஷயங்களெல்லாம் உச்ச நீதிமன்றம் கலந்து ஆலோசித்து ஒரு சில உத்தரவுகளை செபிக்கும் பிஏசிஎல் கமிட்டிக்கும் உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவினுடைய சாராம்சத்தை இங்கே பார்ப்போம். இங்கே நீங்கள் காணக்கூடிய காணொலி தான் உச்சநீதிமன்றத்தால் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு சில விஷயங்களை இங்கே பார்க்குறோம். இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னாக்கா ஒன் ஆஃப் த பாயிண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது லோதா கமிட்டியும் செபியும் ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். என்ன விஷயம்னாக்கா, இது வரைக்கும் போர்ட்டலில் பதிவு பண்ணாதவங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றத உச்சநீதிமன்றத்தால் ஒரு உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தெரியும். ஒன் ஆஃப் பாயிண்ட் டைரக்ட் த ஹானபிள் Justice retired Lodha Committee and SEBI to consider the issues raised in this application and further to make a prevention and incorporate a link in the portal. Example pathina SEBI PSL refund co.in to allow investors and victims to file their claim who otherwise unable to do in its present form. அதாவது இதுவரைக்கும் யார் பதிவு பண்ணலையோ அவங்கெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு லிங்க்கை போர்ட்டலில் உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இது இது வரைக்கும் பதிவு பண்ணாதவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறோம். ஏன்னாக்கா 2019 கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே சென்றடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4.25 கோடி பேர் பதிவு பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பை கூடிய விரைவில் செபி கமிட்டி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவு மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கிற விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, direct the SEBI committee to upload a status of every claim with all information
excluding personal for verification and create link to rectify the டிஃபென்சஸ் இஃப் எனி. அதாவது இது வரைக்கும் யார் யார் கிளைம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கும் சேர்த்து தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடை நீக்கி கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க. லிங்க்கு, அதாவது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனி ஒரு லிங்க் வெப்சைட்டில் போனோம்னாக்கா நம்ம உங்களுடைய பணம் வந்தாச்சா இல்லை வரலையா இல்லை குறைவான பணம் வந்திருக்கா அது சம்மந்தமான அங்கே கொஸ்டின் எல்லாம் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணி எந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தெரிவுபடுத்துறதுக்காக தான் இங்கே 2வது பாயிண்ட் வியூவில் சொல்லியிருக்காங்க. இப்படி முக்கியமானதை பார்த்தா இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இது நிலையில் இருக்குது. ஏன்னாக்கா இது வரைக்கும் நிறைய பேர் அக்ளைன்மெண்ட் வச்சு பதிவு பண்ணாமல் இருக்கிறீங்க. மற்றபடி பாண்டு பில்லு எல்லாமே இருந்து நமக்கு இது பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு சரியான முறையில் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டுனுக்கிறீங்க. அவங்களுக்காக தான் இந்த கமிட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல நியூஸை உங்களுக்கு வந்து நியூஸாக அங்கே தெரியப்படுத்திருக்கிறேன். மற்றபடி சேனலை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் சேனல் வீடியோ பதிவு மூலமாக தெரியப்படுத்திருக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கக்கூடியவராக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப லாங்காக வீடியோ வந்து மேக் பண்ண விரும்பலை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து உங்களுக்கான தகவல் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அடுத்த கட்டமாக உங்களுக்கான முக்கியமான தகவல் கிடைக்கும்போது இன்னொரு வீடியோ மூலமாக நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.